ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் அப்படியே வந்து கண்டினியூட்டியோட நேத்தியை விட பலமான ஒரு ஆர்குமெண்ட்டோட முடிஞ்சிருக்கு. என்ன சொல்கிறது, ரெண்டு பேருமே மனசில் இன்னும் நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு எதையுமே ஓப்பன் அப் பண்ணாமல் எந்த அளவுக்கு பேசினா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா முத்தி போகுமோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் காவேரி போயிடுவா அப்படின்ற வார்த்தையை தாங்க முடியாமல் இன்றைக்குமே விஜய் வந்து கொஞ்சம் ஓவராகவே கோவப்பட்டார் காவேரி கிட்ட. அதுவுமே போய் தொலை அப்படின்னு சொல்லி கையெல்லாம் வாங்கி அப்புறம் செவத்துலேயே போய் முட்டிக்கிட்டாரு. இன்னொரு சைட் காவேரியுமே வந்து செவத்தில் போய் முட்டிக்கிட்டாங்க. ஸோ கப்பல் கேர்ள்ஸ் அப்புறம் வந்து போய் தொலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பிட்டாரு காரை எடுத்துட்டு. ஈவன் அன்னைக்கு நைட்டு காவேரி கிட்ட சொல்லும் போது 2 நாள் அப்படின்னு சொன்னாங்க அக்ரிமெண்ட் முடியறதுக்கு. ஈவன் ராகினியுமே வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்போ அக்ரிமெண்ட் முடிஞ்சு 2 நாள்ல கிளம்பிடுவேன்னு கேட்டு வந்து இன்னுமே காவேரியை ட்ரிகர் பண்றாங்க. பட் அப்பயுமே வந்து காவேரி விஜய் விட்டு கொடுக்காம புருஷன் பொண்டாட்டுக்குள்ள என்ன வேணாலும் சண்டை நடக்கும். ஸோ அதுக்குள்ள நீ வந்து ஏன் இங்க உசுப்பேத்தி விடுற, எங்கேயாவது போய் முட்டிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இன்னுமே வந்து காவேரி செம்மையா அவங்க கிட்ட ஏதோ சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஆக்சுவலா 2 நாள்னு சொல்றாங்க. அப்புறம் பொழுது வெடிஞ்சு அவர் கார்ல இருந்து அப்படியே தாத்தா கிட்ட வரும்போது நாளைக்கு தான் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்றாரு. பட் காவேரி அதே ப்ளூ கலர் காஸ்டியூம்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் எப்படி வந்திருக்கும்? ஏன்னா வந்து போயிட்டு அவங்க சாமி கிட்ட வேணும் போது கூட விஜய் வந்து வெளில போனாரு, இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டினியூட்டி எங்கேயோ மிஸ் ஆகுது. தாத்தா கிட்ட பேசிட்டு வர்ற அதே நாளில் தான் காவேரியுமே அங்கே சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதே நாளில் தான் எல்லாமே நடக்குது. பட் அதுக்கு அடுத்த நாள் மேரேஜ் ஆனிவர்சரி அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்றாங்க. பட் காவேரி கிட்ட விஜய் வந்து நாளையோட எபிசோட் ப்ரிவியூவில் வந்து இன்னைக்கு நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெரிய சம்பவம் நாள் வந்தாச்சு. ஏன்னா அந்த ப்ளூ கலர் காஸ்டியூம்ல காவேரியை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு தான் அந்த எபிசோட் இருக்கு அப்படின்னு சொல்லி. விஜய் வந்து தாத்தா கிட்ட ஃபீல் பண்ணி பேசும்போது அவரு வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர்ல, எந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு அப்படின்றது புரிய வருது. ஈவன் விஜய் போயிட்டு அந்த கார்ல தனியா போயிட்டு அவரே பேசிப்பார் இல்லையா. ஸோ அப்போ கூட அதாவது அவங்க 2 பேரும் தனித்தனியாக பேசும்போது எல்லாமே கிளியராக வந்து பேசுகிறாங்க. பட் 2 பேரும் போய் பார்த்து பேசிக்கும் போது அப்படியே வந்து வேற மாதிரி ஆயிடுது. ஏன்னா காவேரி வந்து இன்னைக்கு சாமி கும்பிடும் போதே சொல்லுவாங்க, ஸோ விஜய் மேலே தப்பே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே இந்த வெண்ணிலா வந்ததுலேருந்து எனக்குள்ள ஒரு பயம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த விஜய் சொல்கிற சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ்னால தான் வந்துட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கு. ஏன்னா காவேரிக்கு வந்து ஏன் அந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் வாங்கினாங்க, ஆஃபீஸ்க்கு ஏன் வர சொல்லலை, லாயரை வச்சு ஏன் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சாங்க, இதெல்லாம் வந்து அவங்க மைண்ட் அப்படியே குழம்பிக்கிட்டே இருக்கு. ஸோ நிஜமாவே காவேரி இடத்துல யார் இருந்தாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா யோசிக்க தோணும். அதை வந்து விஜய் சால்வ் பண்ணல. ஆக்சுவலா அதை வந்து இன்னுமே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பெல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் விஜய் வந்து மனசுக்குள் ஃபுல்லா காவேரி தான் இருக்காங்க. ஸோ விஜய் வந்துட்டு தாத்தா கிட்ட காவேரியை கொடைக்கானல் கூட்டு போனாலே அவ ஹாப்பி ஆயிடுவான்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து ஒரு நல்ல முடிவெடுத்துக்காரு. பட் கண்டிப்பா கொடைக்கானல் அவங்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சம்பவங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. ஈவன் தாத்தா கண்டினியூஸாக இந்த 3 எபிசோட்ல லாஸ்ட்டாக வந்து பாட்டி சொன்னாங்க. அப்புறம் நேற்று தாத்தா, இன்னைக்கும் தாத்தா வந்து பிரிஞ்சு போகிற மாதிரியே ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரியே இருந்தால் இப்படி ஒரு வாழ்க்கையே வேறானு காவேரி போயிடுவா அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் பேசியிருந்தாங்க. ஸோ ஒரு செப்பரேஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திங்கிங்கை வந்துட்டு வர வச்சிருக்காங்க. ஸோ காவேரி வந்து சாமி கிட்ட போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி அழும்போது சொல்லுவாங்க, எனக்கு அம்மாவை விட விஜய் தான் ரொம்ப முக்கியம், அவரை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து கேட்கும்போது அவங்க விஜய் மேலே எவ்வளோ லவ்வோட இருக்காங்க, அவங்களுக்குள்ள அந்த பயம் எவ்வளோ பெருசாக வந்து உருவாகி இருக்கு. அதனால தான் அவங்க வந்து விஜயை பார்க்கும் போதெல்லாம் அவங்களே மீறி கண்ட்ரோலை இழந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு போயிடுறாங்க அப்படின்றத அவங்களே எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தொடரும். ஏன்னா வந்து அதுக்காக தான் இவ்வளோ வாரங்களாக வந்து இப்படியே இழுத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தனித்தனியாக பேசும்போது கிளியராக பேசுறாங்க. ஈவன் விஜய் கூட மற்றவங்களுக்குலாம் மட்டும் அட்வைஸ் அல்வா துண்டு மாதிரி கொடுக்குறியே, நம்ம லைஃப்னா வந்து வேற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேருமே அதில் தான் வந்துட்டு டைம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நேராக பார்த்து பேசிக்கும் போது தெளிவாக பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. எனிவேஸ் வெண்ணிலாவை காட்டல எனக்கு எப்படி சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஸோ நாளைக்கு ப்ரிவியூவில் நிவின் வந்து அந்த டைரியில் எழுதி வச்சிருக்காரு இல்லையா, அந்த விஷயமும் ஓப்பன் ஆகுது. இன்னொரு சைட் விஜய் வந்து அந்த ப்ரொமோ கண்டென்ட் நாளைக்கு ஃபுல் ப்ரொமோ கண்டென்ட் டெலிகாஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன், அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றதை தவிர்த்து. ஸோ இப்பயுமே விஜய் வந்து ஓப்பனா இன்னைக்கு ஆனிவர்சரி நம்மளாம் சர்ப்ரைஸாக கொடைக்கானல் போகலாம், அங்கே போனால் தான் நீ ஹாப்பி ஆகும்னு சொல்லிட்டு அழகாக வந்து சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். அப்பயுமே வந்து அங்கே ஒரு ட்விஸ்ட் சர்ப்ரைஸ்னு வச்சு பேக் பண்ணுன்னு மட்டும் தான் சொல்கிறாரு. ஏன்னா ப்ரொமோவில் வந்து நம்ம பார்த்துட்டோம், அவங்க பேக் பண்ணும்போது கூட காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் பேக் பண்ணுறாங்க, அவ்வளோதான் எனக்கு கிளம்ப சொல்றியா அப்படின்னு சொல்லி. கரெக்டாக காவேரியை கூட்டிட்டு கிளம்பும் போது சம்பவம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பசுபதி என்ட்ரி, சிதப்பா என்ட்ரிலாம் இருக்கு. அவங்க எப்படி சடனாக வர்றாங்க, ஒருவேளை அந்த காவேரி ஃபேமிலி வந்து ப்ராப்ளம் பண்ணுறது தெரிஞ்சு ராகினி கால் பண்ணி வர வைக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மிகப்பெரிய நாள், இந்த வாரம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய நாள் தான் நம்ம மகாநதி ஃபேன்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி